தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. ஜாஃபர் பேட்டையில் உள்ள காசி திரையரங்கத்தில் திரைப்படத்தை காண ஆர்வத்துடன் ரசிகர்கள் குவிந்து வந்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து நேரலையில் நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்கிட நாம் கேட்கலாம். ரேவதி, வணக்கம். அங்க காசி திரையரங்கத்துல ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோட இருக்காங்க? பராசக்தி படத்தை காண்பதற்காக ரசிகர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? கள நிலவரம். நிச்சயமாக இன்றைய தினம் நாடு முழுவதும் பராசக்தி திரைப்படம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை கொண்டாட காசி திரையரங்கத்தில் ரசிகர்கள் அதிகப்படியாக கூடியிருக்கிறார்கள். இந்த பராசக்தி திரைப்படத்தை பொறுத்தவரை சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நிலையில் இந்தி எதிர்ப்பு, வரலாறு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய படமாக இந்த பராசக்தி திரைப்படம் இருக்கிறது. குறிப்பாக இன்று பொங்கலை பொறுத்தவரை சோலோ பெர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய வகையில் இன்றைய தினம் இந்த பராசக்தி திரைப்படம் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் விஜய் நடிப்பில் நேற்றைய தினம் வெளியாக இருந்த நிலையில் அது தணிக்கை குழு, நீதிமன்ற பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொங்கலுக்கு சிறப்பு வெளியீடாக பராசக்தி திரைப்படம் பார்க்கப்படுகிறது. பராசக்தி திரைப்படத்தை காண்பதற்காக ரசிகர்கள் காசி திரையரங்கில் காலை முதல் கூடியிருக்கிறார்கள். என்னதான் இன்று பராசக்தி திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் பலரும் இங்கு கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கட் அவுட்டுகள் தற்பொழுது வரை அகற்றப்படாமலேயே இருக்கிறது. பராசக்தி திரைப்படத்தை எதிர்பார்த்து மட்டுமில்லாமல் அங்கு சிவகார்த்திகேயனுக்காக மட்டுமில்லாமல் நடிகர் ரவிமோகன், அதர்வா உள்ளிட்டவர்களுக்கும் கூட இங்கு பலரும் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்பார்த்திருந்த ரசிகர்களும் கூட இன்றைய தினம் பராசக்தி திரைப்படத்தை வரவேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பராசக்தி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் ரவிமோகன் காசி திரையரங்கத்திற்கு இன்றைய தினம் ரசிகர்களுடன் திரைப்படத்தை கண்டு ரசிப்பதற்காக வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக பேனர்கள் வைத்தது மட்டுமின்றி மாலை அணிவித்து, வெடி வெடித்து, பூக்கள் தூவி அவரை கோலாகலமாக ரசிகர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இன்றைய தினம் முதல் நாளிலேயே ரசிகர்கள் அவர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். பொங்கல் வெளியீடாக பராசக்தி திரைப்படம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில் அதனை கொண்டாடுவதற்காக ரசிகர்கள் காலை முதலே கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக காசி திரையரங்கத்தை பொறுத்தவரை பல்வேறு ரசிகர்களும் இந்த பகுதியில் காலை முதலே கூடியிருந்த நிலையில் பராசக்தி திரைப்படம் குறிப்பாக பல்வேறு முக்கிய விஷயங்களை பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்தி திணிப்பு உள்ளிட்ட விஷயங்களை தொடர்ந்து பேசி வருகிறது. அதிலும் குறிப்பாக செந்தமிழை காக்க எங்களை போன்றவர்கள் வருவார்கள் என்று அவர் பேசக்கூடிய வசனமாக இருக்கட்டும், இந்தி திணிப்பு குறித்து இந்தி திணிப்புக்குத்தான் நாங்கள் எதிரியே தவிர இந்தி மொழி பேசுபவர்களுக்கோ எதிரி இல்லை என்று சிவகார்த்திகேயன் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் ட்ரெய்லரில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பராசக்தி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளியாக இருக்கிறது. அதனை காண்பதற்காக காலை முதலே ரசிகர்கள் இந்த திரையரங்கில் கூடியிருக்கிறார்கள். நாம் பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவில் கொண்டாட்டத்துடன் இந்த படத்தை வரவேற்கிறார்கள் என்று. ஏற்கனவே நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பராசக்தி படத்தை கொண்டாட காசி திரையரங்கத்திற்கு ரசிகர்கள் கூடியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.